அன்பார்ந்த நண்பர்களுக்கு இந்த எண்கணிதத்தில் இன்று நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் ஆர்வம் கேட்க வருபவர்களுக்கு திங்கட்கிழமையில் பகலில் வந்து ஆர்வம் கேட்பவர்களுக்கு கூறக்கூடிய பலனும் இரவில் கேட்கக்கூடிய பலனும் இப்போது நாங்கள் கூறப்போகிறோம். எனவே திங்கட்கிழமை வந்து ஆர்வம் கேட்பவர்களின் பகலில் கேட்கும் அதாவது இருபாலருக்கும் பகலில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இப்போது நாங்கள் கூறப்போகிறோம். நண்பர் ஆர்வம் கேட்க வருபவர் அவர் சொன்ன எண் 9/1 என்று வந்துவிட்டால் பகல் நேரங்களில் அவர்களுக்கு நீ வந்திருக்கிற காரியம் ஜெயம் உண்டாகும். உங்களுக்கு இந்த குழந்தையை பற்றி கேட்க வந்துகிறார். இந்த குழந்தையும் உங்களுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கும், கவலை வேண்டாம். மற்றும் நோய் தொல்லைகள் நீங்கும், கடன் தொல்லைகளும் நீங்கும், பகைவர்கள் பணிவார்கள், குடும்பத்தில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி நிலவும், எடுக்கும் காரியங்களில் வெற்றி ஏற்படும் என்று அவர்களுக்கு நல்லதொரு வார்த்தையை சொல்லி அனுப்ப வேண்டும். இதுவே UN 2 என்று வந்துவிட்டால் குடும்பத்தில் பெண்களால் கலக்கம் ஏற்படும், சகோதரர்களிடத்தில் கருத்து வேற்றுமை உண்டாகும், வேலை செய்யும் இடத்தில் கூட உடனிருப்பவர்கள் பகைவர்களாக மாறுவார்கள், வீண் பழிக்கு ஆளாக நேரிடும், உயர் அதிகாரிகளின் குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக நேரிடும், பொன்பொருள் நஷ்டம் ஏற்படும், கடன் தொல்லை அதிகமாகும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கூறி பல தொல்லைகளுக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய இது நேரமாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் அதுக்கடுத்தது அங்காள பரமேஸ்வரி, காளிகாம்பாள் இந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அனுப்ப வேண்டும். இதுவே 3 எண் என்று சொல்லிவிட்டால் முயற்சியாகவும் வெற்றியாகும், தொழில் மேன்மையும் வருமானமும் பெருகும், உயர் அதிகாரிகளின் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும், புதிய தொழில் தொடங்குவீர்கள், பதவி உயர்வு பெறுவீர்கள், மற்றும் வழக்குகள் ஜெயமாகும், குடும்பத்தில் வெற்றி உண்டாகும், குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், கவலை வேண்டாம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதுவே 4ஆம் எண் யூவாக வந்துவிட்டால் இப்போது முயற்சிப்பது யாவும் உங்களுக்கு சாதகமாக முடியும், இழந்த பொருள் கிடைக்கும், கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும், பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும், இறைவன் அருளால் பொருளாதார துறையில் விரைவில் மேன்மை அடைவீர்கள் என்று கூற வேண்டும். இதுவே UN 5ஆக சொல்லிவிட்டால் விரைவில் திருமணம் நடக்கும், குடும்பத்தில் ஏற்பட்ட பகைமை நீங்கி பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள், வாழ்க்கை துணைவரின் நோயும் விரைவில் குணமாகும், விவசாயம், உணவு, தானிய வகைகள் ஆதாயம் கிடைக்கும், புதிதாக ஆபரண சேர்க்கை உண்டாகும், உங்களுடைய விரோதி உங்களிடம் அஞ்சி போவார்கள், ஒரு கெடுதலும் நேராது, பகைவர்கள் பணிந்து செல்வார்கள் என்று கூற வேண்டும். இதுவே 6ஆம் எண் UN ஆக வந்துவிட்டால் நினைப்பது ஏமாற்றமாகும், தொழிலில் கஷ்டம் ஏற்படும், தொழிலில் நஷ்டமும் உண்டாகும், உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும், எதிரிகள் தொல்லை உண்டாகும், வம்பு வழக்கில் சிக்கி அவதி உற நேரிடும், எந்த முயற்சியும் வெற்றி பெறாது, கொஞ்சம் பொறுத்திருந்து ஒரு காரியத்தை நீங்கள் செயல்பட வேண்டும், இரும்பு எந்திரத்தால் பாதிப்புகள் உண்டாகும் என்று கூறி அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு உடனடியாக நீங்கள் பைரவரை போய் அணுகி அந்த பைரவருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 7 அகல் விளக்கில் சிகப்பு கலர் திரி போட்டு நல்லெண்ணெயில் தீபம் போட்டு செவ்வரளி மாலை சாற்றி மாதுளம்பழம் வைத்து அர்ச்சனை பண்ணி வர வேண்டும். இப்படி வரும் காலங்களில் உங்களுக்கு இதிலிருந்து பிரச்சனையிலிருந்து குறைந்து நல்ல நிலையை நீங்கள் அடைய முடியும். 7ஆம் எண்ணாக வந்துவிட்டால் நெருக்கடியான நேரம் இது, தொழிலில் பின்னடைவு ஏற்படும், கடன் தொல்லையால் அவதிகள் ஏற்படும், வேலை சுமை அதிகமாக இருக்கும், செய்யும் தொழில் கெட்ட பெயர் உண்டாகும், மேலதிகாரிகளால் உங்களுக்கு கோபத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய நிலைமை உண்டாகும், நண்பர்களால் தீமை உண்டாகும். எனவே நீங்கள் புதிய நண்பர்களை நம்பி மோசம் போய்விடுவீர்கள், அதிகமாக கூட்டாளியை சேர்க்கக்கூடாது, எதிலையும் எச்சரிக்கை தேவை என்று கூற வேண்டும். அதுவே அவர்களுக்கு பரிகாரமாக விநாயகர் கோயிலில் அருகம்பில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதும், அதே போல் புற்றுக்கண்ணுக்கு போயிட்டு பாலபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். இதுவே உங்களுக்கு 8ஆம் எண்ணாக வந்துவிட்டால் நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டாலும் நோய் தொல்லை நீங்காது, எந்த நேரமும் உங்களுக்கு வேதனையாகவே இருக்கும், யாரையும் நம்ப வேண்டாம், மோசம் போய்விடுவீர்கள், எந்த காரியத்திலும் நீங்கள் தோல்வியடைய நேரிடும்,
நண்பர்களால் பகை உண்டாகும், சண்டை சச்சரவு உண்டாகும். எந்த புது முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் சங்கடங்கள் அதிகமாக சேர்ந்து கொள்வீர்கள். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதுவே அவங்களுக்கு சனி பகவானுக்கு போயிட்டு எள்முட்டனம் கட்டி 8 அகலில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஏற்றிவிட வேண்டும். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும். 9ஆம் எண் ஈவு எண்ணாக வந்துவிட்டால் நினைத்துள்ளவை யாவும் வெற்றியாகும். நிலம் சொத்து சம்பந்த வழக்கு சாதகமாக தீர்ப்பாகும். அரசு சார்பிலான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை நீங்கும். நோய் தொல்லை நீங்கும். வருமானம் பெருகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தந்தையரின் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும். எதிலும் நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் திங்கட்கிழமையின் பகல் நேரத்தினுடைய பலன். அடுத்தது திங்கட்கிழமை வரக்கூடிய இரவு நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய ஆருடைய எண்ணில் நம்பர் 1 என்று வந்துவிட்டால் காணாமல் போன கால்நடைகளும் கை தவறிய போன பொருளும் உடனே கிடைத்துவிடும் என்று சொல்ல வேண்டும். விட்டு பிரிந்தவர் உங்களை வந்து சேருவார்கள் என்பதும், வீட்டை விட்டு போனவர் மேற்கு திசையில் இருக்கிறார் என்றும் சொல்ல வேண்டும். தொழிலை சிறப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்றும், அதனால் கஷ்டம் வரும் என்று பயப்பட வேண்டாம், நல்ல நிலை ஏற்படும் என்றும் சொல்ல வேண்டும். 1 மாத காலத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதுவரை காரியத்தடை என்றால் கூட கவலைப்பட வேண்டாம், பொறுமையுடன் இருங்கள் என்று கூறி அவர்களுக்கு திங்கட்கிழமை தோறும் நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனையும், அதோடு சிவன் கோயிலில் போயிட்டு சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து கொள்ளலாம், அல்லது வில்வ இலை சாற்றி அர்ச்சனை செய்து வரலாம் என்று அவர்களுக்கு கூற வேண்டும். அல்லது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2 ஈவு எண் என்று வந்துவிட்டால் குடும்பத்தில் வயதான பெண் செய்த கலகத்தால் போராட்டம் ஏற்படும். உடன் பிறந்தவரிடம் மனக்கசப்பு ஏற்படும். கடன் தொல்லை உண்டாகும். எதிலும் அவசரமோ ஆத்திரமோ கொள்ளக்கூடாது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு சஞ்சலங்கள் தொந்தரவு கொடுக்கும். எனவே எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூற வேண்டும். அவர்களுக்கு பரிகாரமாக நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் இந்த சங்கடங்கள் நீங்கும் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அடுத்தது 3 எண் ஈவு என்று சொல்லிவிட்டால் தொழிலில் மேன்மை உண்டாகும். லாபம் பெருகும். வழக்கு வியாஜங்களில் வெற்றி உண்டாகும். பகைவர்கள் பணிந்து போவார்கள். பெரியோர்களின் ஆதரவு கிட்டும். நினைப்பது யாவும் சிறப்பாக நடக்கும். 1 மாத காலத்தில் நீங்கள் நினைக்க வேண்டிய காரியம் நடந்துவிடும், கவலை வேண்டாம் என்று கூற வேண்டும். இதுவே ஈவு எண் 4ஆக வந்துவிட்டால் இனி தொழில் மேன்மை உண்டாகும். குடும்பத்தில் பெண்களால் ஆதாயம் மகிழ்ச்சியும் உண்டாகும். புத்திரபாக்கியம் ஏற்படும். பொன் பொருள் வீடு நிலம் சொத்து சேர்க்கை உண்டாகும். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். வருங்கால வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் என்று கூற வேண்டும். இதுவே ஈவு எண் 5 என்று வந்துவிட்டால் விரும்பியவரை வெகு சீக்கிரத்தில் அடைந்து வாழும் பாக்கியம் உண்டாகும். இப்போது எண்ணியிருக்கும் திருமணம் நிச்சயமாக நடக்கும். நினைத்த காரியமாகவும் உங்களுக்கு நிறைவேறும். வெகு சீக்கிரத்தில் உனக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய மனதை நல்ல நிலையில் வைத்துக்கொள்ளும். அதனால் உங்களுக்கு கவலை வேண்டாம், எல்லாம் சிறப்பான முறையில் தீர்ந்துவிடும் என்று சொல்ல வேண்டும். இதுவே 6ஆம் ஈவு எண்ணாக வந்துவிட்டால் மனதில் பலவித குழப்பங்கள் உண்டாகும். பயம் குடிகொண்டு இருக்கும். எதிரிகளால் அச்சுறுத்தப்படுவீர்கள். களவு போகும். எதிர்பாராத நஷ்டம் உண்டாகும். நண்பர்களால் வஞ்சகம் புரிவார்கள். புதிய நண்பர்களை சேர்க்கக்கூடாது. எச்சரிக்கையாக எல்லாரிடம் பழக வேண்டும். அதனால் தொல்லைகள் அதிகமாகும். அரசாங்கத்தில் அச்சுறுத்தல் ஏற்படும். எனவே நீங்கள் இந்த 1 மாத காலத்தில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதோடு அல்லாமல் பைரவருக்கு போயிட்டு செவ்வரளி மாலை சாற்றி ஒரு 7 விளக்கு நல்லெண்ணெய் தீபம் சிகப்பு திரியில் போட்டு மாதுளம்பழம் வைத்து அர்ச்சனை செய்து வாருங்கள் என்று ஒவ்வொரு அஷ்டமி திதியிலும் அவர்களுக்கு கூற வேண்டும். அடுத்து 7ஆம் நம்பர் ஈவு எண்ணாக வந்துவிட்டால் தொழிலில் பின்னடைவு ஏற்படும். விரோதிகளின் தொல்லை உங்களை வாட்டும். நஷ்டத்துடன் பலவித கஷ்டங்களும் ஏற்படும். தொழிலில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். திருஷ்டி தோஷம் ஏற்படும். எனவே நீங்கள் திருஷ்டி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் அரசாங்கத்தினால் சீற்றத்துக்கு தண்டனைக்கு ஆளாக நேரிடும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பலவித சங்கடங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கூறி அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பரிகாரம், நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவர்கள் உடம்பில் தேய்த்து அதை தலையை சுற்றி இடுகாட்டில் போட்டு குளிக்க வேண்டும். அதோடு இல்லாமல் அன்றைய தினம் ஒரு முட்டையை தலையை சுற்றி முச்சந்தியில் போட்டுவிட்டு வர வேண்டும்.
இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக நீங்கி நல்ல ஒரு நிலையை அடைவார்கள். இதுவே 8 எண்ணாக ஈவு எண் வந்துவிட்டால் பலவித குழப்பங்கள் இருக்கும், சித்தப்பிரமை ஏற்படும். அதேபோல் எந்த ஒரு காரியமும் அவருக்கு சாதகமாக இருக்காது, முயற்சிப்பது கிடைக்காது, போன பொருள் திரும்பாது, உன்னை விட்டு போறவர் உடனடியாக சேர மாட்டார்கள், தற்சமயம் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று கூறி சில காலம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதோடு உடல் நோய் ஒன்று அதிகமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும், அதை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி நீங்கள் நவகிரக சனி பகவானுக்கு 8 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வர வேண்டும் என்பதை கூற வேண்டும். அதோடு உங்களுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து தானம் செய்யலாம். அரசமரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அரச மரத்தை சுற்றி உங்களுக்கு ஒரு பச்சரிசி நோய், ரவை, சர்க்கரை கலந்து சுத்தி போட்டு எறும்புகளுக்கு நீங்கள் தானமாக அந்த அன்னதானத்தை இடும்போது நிறைய பிரச்சனைகள் நீங்கள் விடுபட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறோம். இதோடு 9 என்ற ஈவு எண் வந்துவிட்டால் செய்து வரும் தொழிலில் மேன்மை அடைவீர்கள், வருமானம் பெருகி சொத்து சேர்க்கை உண்டாகும், எண்ணியது நிறைவேறும், உன் மீது சாட்டப்பட்ட வழக்கிலிருந்து விடுதலை பெறுவீர்கள், உயர்ந்தவர்களின் நட்பும் அவர்களின் ஆதாயமும் கிடைக்கும், கவலை நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு கூற வேண்டும். இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பகலிலும் இரவிலும் உங்களுக்கு நீங்களே ஆர்வம் பார்த்து அனைவரும் உங்களுடைய பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆர்வமாக பார்க்கலாம், வெளியில் வரும் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் பார்க்கலாம். எனவே நீங்கள் எந்த ஜோதிடம் அணுகாமல் இந்த ஆர்வம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.